ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சீனா, வங்கதேச கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி அளித்திருந்த நிலையில் தற்போது இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கும் ஈரான் அனுமதி அளித்திருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கியிருந்தது ஈரான். தற்போது இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. புஷ்பக் மற்றும் பரிமல் ஆகிய 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இதன் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கும்னு எதிர்பார்க்கலாமா? முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய போர் காரணமாக இன்றைக்கு இந்தியா உட்பட பல உலக நாடுகள்ல எரிவாயு தட்டுப்பாடு தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது. கச்சா எண்ணெய்க்கும் கூட பல இடங்களிலே சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக இந்திய எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்வதற்கு ஈரான் அனுமதி வழங்கி இருக்கிறது. நேற்று மாலை ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சியுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசியிருந்தார். இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல அனுமதிக்கும்படி ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக இந்திய எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்ல ஈரான் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது இந்தியா தற்போது மிகப்பெரிய அளவில் எரிவாயு தட்டுப்பாடு சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவின் எரிசக்தி விநியோக சங்கிலியை பாதுகாப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெய்சங்கர் அவர்கள் ஈரான் வெளியுறவு அமைச்சரோடு மட்டும் பேசவில்லை, பிரான்ஸ் மற்றும் ரஷ்ய நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்களோடும் பேசியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்தும் இந்த மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய சேர்ந்த புஷ்பக் மற்றும் பரிமல் என்ற 2 எண்ணெய் கப்பல்கள் ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக பத்திரமாக சற்று முன்னதாக கடந்து சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே சீனா மற்றும் வங்கதேச நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்களுக்கு மட்டும்தான் ஈரான் அனுமதி வழங்கியிருந்தது. தற்போது இந்தியாவிற்கும் அனுமதி வழங்கியிருப்பதால் இந்த இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஓரளவுக்கு நிவாரணம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஐரோப்பாவோ மற்ற நாடுகளை சார்ந்த எந்த எண்ணெய் கப்பல்களும் கடந்து செல்வதற்கு ஈரான் அனுமதி வழங்கவில்லை. நேற்று கூட ஒரு தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் ஹார்மஸ் ஜலசந்தியில் நின்று கொண்டிருந்த போது அந்த கப்பல் என்பது தாக்கப்பட்டது. அதில் இருந்த 23 பேரில் 20 பேர் வரை மீட்கப்பட்டனர். அது மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்று ஒரு கருதப்பட்ட சூழ்நிலையில் இந்திய கப்பல்கள் கடந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பது இந்தியாவினுடைய ராஜாங்க ரீதியிலான அந்த அணுகுமுறைக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.